கண்ணே பைரதி என்பால் விளவத்து கொண்டு இந்த பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறேன். அவனுக்கு 16 வயது உடனே எங்கிருந்தாலும் ஓடி வர அப்படி என்று போனாயே. கங்கா கண்ணே கண்ணே பகவான் அது என்ன நம்பி கண்ணே பைரதி கங்கா ஜானகி எங்க இருக்க 16 வயது முடிந்த உடனே இந்த யமனுக்கு வருகிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு சென்றாயே கங்காதே. ஐயோ அது பீலாவே உன் காலில இருக்கும்படியான அந்த காலாழி சத்தமாக பட்டது. அதில் ஒருக்கபடியான சலங்கை ஒலி என் காதிலே களி 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 என்று கேட்கிறது. கங்கா காலனி அதோ பார்த்தவையா யாரோ ஒருத்தவன் எங்க அம்மா பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறான்டா. ஆமா கங்கா கங்கா கங்கன்றான், அங்க கண்டான்றான் அங்க கண்டான்றான். ஏன் ஓத்தா பேர அவன் சொல்றான் உம்மா பேர சரி நான் கொஞ்ச நேரம் கூத்துல மெட்ராஸ்ல இருந்தேன் கோயம்பேட்டுல. கங்கா கங்கா பாகிரதி கங்கா என்றால் யாருடைய பெயர்? உங்க அம்மா பேர் தான். எங்க அம்மா பேர் தானே? அம்மா தானேவின்றான் பைரவின்றான் எல்லா பேரும் எங்க அம்மா பேரு தான். பகிரவின்றான் கங்கான்றான்.
மண்ணில சொல்லி கிடந்தா எங்கடி இருக்க கங்கா எப்படி வருவேன் மண்ணை எடுமா அந்த கூழாங்கல்லி சளியடி மாதிரி அம்மாட்டும் கீழே போட்டு பேஞ்சுக்கணா இவனை சீட்டு ஐடியா குதிரை புடுங்களை கட்டானா என்ன நினைக்கிறேன் இவன் வேக ஒரு 2-3 வருஷம் அங்கே வச்சு அதில் அவனை சீட்டு அதை கட்டி பொட்டை குதிரை புடுகளை கட்டான்னு நினைக்கிறான். இந்தாண்ட பொட்டை குதிரை அந்தாண்ட ஆண் குதிரை 2 குதிரையும் கோவில் கஞ்சி பாரு 2 குதிரை புடுகிற மாதிரி இருக்கும். ரூம்ல போய் தேடுவான், மோட்டர் போடல பார்க்க தேடுவான், தோப்பக்கம் தேடுவான். இவன் மண்ணில் போட்டு பார்த்து கிடக்குறாவா? சரியால ஒன்று எடுத்து கொடுக்குறா சளிக்கிட்டோம். உங்க அம்மாவுக்கு வேற பேர் இருக்கடா அந்த மாதிரி பேரு உமா அம்மா பார்த்துப்பான் அவன். எம்மாவையா? எம்மாத்தான் பார்த்தா இவனா இறந்துருக்கான். உமாலதான் பார்க்கவா போறான் முகத்தையா? கண்டா கை குழந்தையோடு சென்று அந்த குழந்தைக்கு 16 வயது பிறந்த இந்த யமனுக்கு வருகிறேன் அப்படி என்று சொல்லி விட்டு போனாயே கங்கா ஜானகி பைரவி அவன் தான் கும்பலுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம்னா அட்வான்ஸ் வாங்குற கம்மியாட்டி நீ சொல்லலாம். எனக்கு எந்த அட்வான்ஸ் கொடுத்தாரு? ஐயோ அட்வான்ஸ் நீ எடுத்து திருப்பி கொடுத்துட்டு நீ பெரிய இது மாதிரி பேசுறியா? நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தவங்க வாங்கினோம்ல நம்ம அம்மா உங்களுக்குன்னா அட்வான்ஸ் வாங்கினவங்க தான் பணக்காரன், அட்வான்ஸ் கொடுத்தவங்க தான் கடங்காரன். நாங்கள் எல்லாம்
இந்த யமனுக்கு வரன்னு போடி எங்கடி போன எங்கடி போய் தொலைஞ்ச பார்த்தா 2 வருஷமான்றான் 16 வருஷமான்றான் ஏண்டா இதுக்கு முன்ன ஓத்தால அம்மா வருஷமா வச்சுன்னா நான் கூத்துல போய் மெட்ராஸ்ல இருந்தோம்னு சொல்லிட்டான் நீ வேணா மெட்ராஸ்ல தாம்பரத்துல இறங்கி கோயம்பேடு போறது வழி போய் கேளா மெட்ராஸ்ல தம்பி வழி எப்படி கேக்குறது என்ன ஊருக்கு போறா கோயம்பேட்டுல இருந்து நீ போகணும் கோயம்பேடு நான் போகணும் கோயம்பேடு போனா உங்க தாம்பரத்துல பஸ் ஏறணும் வச்சுக்க உங்க தாம்பரத்துல ஏறினா கெண்டி கெண்டி தானே பைபாஸ் பைபாஸ் தானே செக் போஸ்ட் செக் போஸ்ட் தானே அங்க பார்த்தா அப்படியே கடை பங்கடை பங்கடை முடக்கு முடக்கு தண்ணி மே பிரிச்சு பிரிச்சு தண்ணி கீழே வந்தா தானே கோயம்பேடு உங்க அம்மா சூத்துன்னுவான் நான் உன்கிட்ட வழி கேட்டதும் போதும் நீ 1008 வாட்டி ஓத்தாண்டதும் போதும் இதுதான் அங்க போன வருஷம் அங்க வந்தாங்களா திருக்கோளுக்கு அந்தாண்ட திருவண்ணூர் பக்கத்துல எனக்கு பெரிய மாமியா நடு மாமியா விடுங்க யார் நடு மாமியா அங்க போய் கேளு ஏய்மலை இருக்கா எந்த ஏய்மலை வீட்டுல சாப்பாடு தெரியல கோழி நாசம் இருக்கா அப்படியே மூஞ்சி மேல உயும் வாங்கலாம் உயும் கீழே ஊஞ்சி அடிக்கிறாங்க கீழே உயும் வைப்பா ஐயோ அடிக்கும் உயும் காய உனக்கு மாமியாருக்கு பஞ்சம் கிடையாதா ஆமா அது என்ன பேசுங்க மயில பிடிக்கணும் கீழே மெதிக்கணும் அப்படியே தோகை எடுக்கணும் அந்த மாதிரி நீ யாரு என்ன ஊரு அவனை அடிச்சு இவன் போகிற பேனத்தை தான் நினைக்கிறான் இவன் சாப்பிடாரா நம்மளுக்கு தமிழ்நாடு சரக்கு தான் ஒத்துக்கும் பெரிய ஏரியாவில் சரக்கு வாங்கிடுறாங்கன்னா நேற்று அங்கே உடலை போட்டு ஆட்டு வந்த மாதிரி வந்தவனே ஆராய்ச்சி நிறுத்திட்டாங்க வண்டினா கூட வந்தேன் என் கூட வண்டியில் வண்டியில நீ பாருந்தா வாங்கி வச்சுன்னு பாருந்தா வந்து குடிச்சிட்டு பெனாதின்னு கங்க இவனுக்கு ஏற போன நம்ம மூத்திரத்தை காதல் விட்டு பார்க்குமா அதாவது தெரிஞ்சிருயா அப்படியா அம்மா போய் என் வேலையே என்ன என் வீட்டு பக்கத்துல வந்து படுக்கலாம் படான்னு கொட்டாச்சில மூத்த பேசி விட்டுருவான் கொஞ்சம் நாச்சு நேர்ந்து எங்கடா வந்தா என்னடா மாயசம் போனோம் அங்கே போய் அதான் வேலை ஆனா அதே மாரி நிறைய விட்டுட்டுனா அதே செத்து போடணும் கொஞ்சம் தான் 3 குட்டியால விட்டுட்டுனா படானே வந்துடணும் கனமா விட்டா ஆளை விட்டு மூத்திரம் பாம்பு கடியா இருந்தாலும் தேள் கடியா இருந்தாலும் நம்ம மூத்திரத்தையோ யார் மூத்திரத்தையோ கூப்பிட்டு குடிச்சிட்டு வச்சுக்க எந்த விதமே ஏறாது மூத்திரத்துல இருக்கிற ஒரு பச்சால மூலிகை எதுவுமே இருக்காது நாய் கடிச்சு 5500 அன்னைக்கே போன் பண்ணி வேண்டிய நான் ஒரு டப்பா குடிச்சு கொடுக்க மாட்டேன் எனக்கு ஒரு 1500 கொடுத்துட்டேன் நான் ஒரு டப்பா கொடுத்து போய் அவரியா போய் நாயை கடிச்சாரு நாயை கடிக்கிற இவர் தான் வந்து கடிச்சுதான் தாயுடைய ராமதேயத்தை சொல்லிய வந்தாலே இந்த வனம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவனை இப்படியே விடுத்து சென்றோம். ஆனால் இது ஏற்புடையதல்ல. அதனால யான் கற்ற வித்தை இருக்கிறதே வசிஷ்ட மகாபலியிடத்திலேயும் பரசுராம இடத்திலே கற்ற வித்தை இருக்கிறது. அந்த வித்தையிலே மயக்கம் அடையும்படியான மோகனாஸ்திரம் இருக்கு. சபாஷ். வீடு வரைக்கும் தர வீட்டை காலி பண்ணி போங்க. காலையில இருக்கும் போட்டு தூங்கண்டா. இல்ல எந்த நேரம் பார்த்தாலும் ஓயமோ ஓ என்ன குடும்பம் பண்றது என்ன நாங்க
பையன் நல்லா மாட்டான். உனக்கு அறிவிப்பேன் வார்த்தை வந்து அந்த புண்ணிய வளர்த்த யாரும் புகழ் பெரு வேட்டையாடி கண்டதோர் காட்சியாரே மரக்கரைத்தமோ அடைந்தேரம்மா என்னென்று சொல்வேரம்மா என்னிடம் என்னடா மனசு கஷ்டப்படுற என்னடாச்சு மரத்துக்கு வேட்டைக்கு போனேனா சரி கற்ற வித்தைகளை எல்லாம் பரீட்சை செய்தனா அதான் வேட்டைன்னா நாங்க நிமிட முடியாதா அந்த மாதிரி வேட்டை அவனுமே கூட அவனை அசரைய விட்டு நானு அதான கேக்குறேன் வேட்டைனா வேட்டையாடி எல்லா மிருகத்தையும் கொண்டோம் அது சரி பையனை கேளு தம்பி வலைய கட்டி இந்த எறும்பு பிடிச்சான் பாருமா எறும்பு வேட்டையை நான் வந்து அம்மா நான் கெட்டா எறும்பு பிடிச்சேன் அவன் பொட்டை எறும்பு பிடிச்சான் இது தெரியாதா முன்ன போட்டு பொட்டை எறும்பு பின்னால போட்டு கெடா எறும்பு சூத்துல வாழ் இருக்குமா என்ன போகுதுன்னா என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்கல என்னடா படிச்ச நீ பின்னாடியே போகுது எதுக்கு தேவடியா குட்டி என்ன படிச்ச நீ சரி ஒரு கோவத்துல மரத்தையே வேட்டையாடி வரப்படியான காலத்திலே யாரோ ஒரு மன்னனை போல் தோற்றப்படுகிறார் அந்த மன்னனானவர் உன்னுடைய பெயர் இருக்கிறது அம்மா கங்கா பவானி நீ எடுத்து போய் வித்துட்டு வாயா ஜானவி அம்மா கங்கா பைரவி ஜானவி எங்க போனாய் எங்க போனாய் எங்க போனாய் என்று 2 வருஷம் 16 வருஷமா கங்கா என்ன சொல்லுங்க 16 வருஷம் 8 வருடம் போனால் கிட்ட வாரு என்று சொன்னாயே 16 வருஷம் கழிச்சு வரணியே காணாமே அப்படின்னு மண்ண பேராய் அம்மா என்னடா பண்ண வேற சொன்னா நாங்க சும்மா விடுவோமா என்ன பண்ணீங்க சொன்னிச்சு வச்சு என்னடா பண்ண எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் நீ யாரடா சொல்ற மாதிரி இல்ல அம்மா பேர அழைக்கிறாயே நீ யாருன்னு பாயே என்கிட்ட துறக்கலாமா ஆனா மூச்சுக்கு 300 தரம் ஓம் பேரதான் சொல்றான் நீ என்ன பண்ண விடுவனா மோகன அஸ்திரத்தை விடுத்து மயக்க முறவை செய்தா என்னடா செய்த மயக்க முறை கண்டனுக்கு பிறந்தவன் அது பேச்சு கொஞ்சம் முன்னாடி போன வானண்டா கொண்டவன் கோணம்னா கண்டவன் கழுதான் போவன் இல்ல முதல்ல கேட்டுடா ஏமா அசர் முதல் மோகன் ஆமா கண்ணா கண்ணா போறான் பேசாம இதோட கண்ணா ஆனா பாவிடா என் வாழ்க்கைய வீணாக்கிட்டீங்களா இவன் கண்ணா தான் நம்மள கண்ணு முழிக்கிறது கொஞ்சம் நம்ம ஊர்ல போடலாம் கேட்டியாடா அட்வான்ஸ் கேட்க மாட்டாமா போனா போறான் உள்ள பீமா மாதிரி 2 பேர் இருக்கானுவா என்ன எதுக்கு பாண்டியை கொடுத்து வச்சிருக்கா பாத்திரம் பாண்டியா எத்தனை நகை சொல்லலாம் அவங்க 2 பேரும் வாயில அந்த அசர்த்தை ஓடிக்கிறான் எறும்பா படுப்பு கேட்டு கண்ணு கட்டு நீ என்ன பண்றாங்க அதான் பாக்குறேன் என்ன பாக்குறா அதை அடிச்சு அந்த பக்கம் திருப்புங்கடா ஐயோ கடவுளை அவன் படம் இந்த கெட்ட நாய் போட்ட நாய் மாதிரியா
எங்க அப்பா அம்மா என்ன அப்பா மாமா மாவனுங்க ஏன்னா அவன் கண்டா போறான் நான் எழுப்பி விட்டு அவன் ஆட்டம் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கினே இதெல்லாம் பாக்குறியா உனக்கு என்ன படிப்பு கிடப்பு மறைஞ்சிருந்தா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எங்க அம்மா புடிச்சு விடுறாங்க அம்மா பிடிச்சி விடல அம்மா ஒப்பம் பிடிக்கிறான் அம்மா இவர் யாரு இவரா தலைக்கு இந்த புள்ள பக்கத்துல சார் இந்த பிள்ளை யாரு உனக்கு நீ பழைய ஞாபகத்திலே இருக்கீங்க அது யாரு அவன் காட்டுறான் நீ எதுக்கு கொஞ்சம் ஓடியார முடியல கொஞ்சம் பிடிச்சிக்கிறான் குடி விட்டு ஓடியார முடியாது நான் மாட்டினா அவள்தான் எங்க அம்மாவுக்கு இறக்கிதான் இறக்கினா அந்த அளவுக்கு வேலைடா இது யாருன்னு உனக்கு தெரியாது யாரு இந்த பிள்ளை இவன் தான் உங்க பிள்ளை இது உனக்கு தெரியல வேடிக்கிறான் இவன் யாரு எவனும் ஆட்டு வந்து கொடுத்தாலும் தான் அவனும் ஆட்டு வந்து கொடுத்தான் நீ யாரோ எவரானா விட்டு கிடக்கு போடுவான் 16 வருஷம் சென்று எவருக்கு நாங்க உங்க சொத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னேனே ஆமா இது உங்க பிள்ளை அதை போடுறா கீழே நீ என்ன தாங்க நாங்க தான் 2 3 கேவனம் வச்சிருக்கோம் நீ என்ன தாங்க